நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து திரிபுரம். எழுதியவர் கு. அழகிரிசாமி. ஒலி வடிவில் வழங்குபவர் விவேக். பஞ்சம் வந்துவிட்டது. பஞ்சம் வந்துவிட்டால் என்ன? மக்கள் பட்டினி கிடப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றொரு பரிதாபகரமான காரியத்தையும் செய்வார்கள். அதாவது, ஒரு பஞ்ச பரதேசத்தை விட்டு அதைவிட கொடுமையான மற்றொரு பஞ்ச பரதேசத்திற்கு குடிபெயர்ந்து செல்லுவார்கள். பட்டினி பட்டாளங்கள் ஏதோ நம்பிக்கையுடன் ஒரே சாலையில் எதிர் எதிர் திசையில் பிரயாணம் செய்வது பஞ்சத்தின் கோரமான அலைக்கழிவுகளில் ஒன்று. கோவில்பட்டி பிராந்தியத்திலிருந்து பல ஏழைகள் கூடை தலைமேலே குடிவாழ்க்கை கானத்திலே என்று குடும்பத்துடன் வடக்கு நோக்கி நடந்தனர். வடக்கே இருந்து அதிசயம் போல அதே கோவில்பட்டியை நோக்கி புறப்பட்டுச் சென்றனர் ஆந்திர தேசத்து ஏழைகள் இருவர். அந்த இருவர்தான் நரசம்மாவும் அவளுடைய ஏக புத்திரியும் சுயராஜித சொத்துமான வெங்கட்டம்மாவும். நரசம்மாவின் கணவன் பட்டினியால் செத்தான் என்பது உண்மை. ஆனால் காலராவில் செத்தான் என்று மானத்திற்கு அஞ்சி நரசம்மா பொய் சொன்னாள். பட்டினி கிடந்து செத்தான் என்று சொல்வது அவமானமல்லவா? கணவன் செத்தான். குடும்பத்தின் தாங்க முடியாத ஒரு சுமை குறைந்தது. மனித பிண்டம் எவ்வளவு பெரிய சுமை என்பதை நிறுத்துக் கண்டறிய பஞ்ச பரதேசத்திற்கு செல்ல வேண்டும். மற்ற இடங்களில் நம் அபிப்பிராய தராசு பொய் சொல்லிவிடும். நெடுமூச்சு விட்டாள் நரசம்மா. அவள் வாழ்க்கையில் பாதி விமோசனம் பிறந்தது உழைத்துச் சம்பாதிக்கும் தைரியம் கொண்ட தன் கணவனை மணந்தபோது. முழு விமோசனம் பிறந்தது அவன் செத்தபோதுதான். பட்டினியும் நோயும் வாட்டி வதைக்கும் கணவனை பட்டினி கிடக்கும் மனைவியும் மகளும் கண்ணார பார்த்து கொண்டு எத்தனை நாட்கள்தான் தள்ள முடியும்? பரஸ்பரம் எதுவும் செய்து சமாளித்துக் கொள்ள முடியாத நரசம்மாவின் குடும்பத்துக்கு அது எவ்வளவோ பெரிய சுமையாக இருந்தது. பிறருக்கு தெரியாமல் தனியே பட்டினி கிடந்தால் வேதனையாகத்தான் இருக்கும். பரஸ்பரம் தெரியும்படியாக பலர் பட்டினி கிடந்தால் ஒவ்வொருவருக்கும் தாங்க முடியாத அவமானமாக அல்லவா இருக்கிறது? கடைசியில் அவன் ஒரு வழியாகச் செத்தான். நரசம்மா அழுதாள். வெங்கட்டம்மா பரிதவித்தாள். விரைவில் இருவருக்கும் ஞானோதயம் பிறந்தது. பட்டினி கிடப்பவன் உயிரோடு இருக்கும்போது அழுதால் அர்த்தம் உண்டு. செத்த பிறகு அழுவது கேலி கூத்தல்லவா? அழுகையை நிறுத்தினார்கள். செத்தவனை அடக்கம் செய்தார்கள். நரசம்மா விதவை கோலம் பூண்டாள். அதாவது, கழுத்தில் கிடந்த வெறும் மஞ்சள் கயிற்றை அறுத்துப் போட்டாள். அதில் இருந்த தங்கத்தாலி. Sample complete. Ready to continue?